புறநகர் பகுதியில் உயிரிழந்து கிடந்த 90 வயது மூதாட்டியின் வீட்டில் கொள்ளை சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஜென்னமான் பகுதியில் இறுதி சடங்கு நடைபெற்ற வீட்டில் 2 ஊழியர்கள் அந்த மூதாட்டியின் பணத்தை திருடியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பில் 3 தனித்தனி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கடந்த செவ்வாய்க்கிழமை மூதாட்டியின் வீட்டிற்குள் சிலர் உடைத்து நுழைந்ததை கவனித்த அயல் வீட்டு நபர் வழங்கிய தகவலை அடுத்து போலீஸ் அதிகாரிகள் அங்கு விரைந்தனர். அதிகாரிகள் வருவதற்கு முன்பே கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றிருந்தனர். மேலும் வீட்டில் ஒரு ஜன்னல் உடைக்கப்பட்டிருந்தது. உள்ளே சோதனை செய்த அதிகாரிகள் 90 வயதுடைய அந்த பெண்ணின் உயிரற்ற உடலை அவரது பயணப்பையுடன் மீட்டனர். உள்ளே சோதனை செய்த அந்த அதிகாரிகள் 90 வயதுடைய அந்த பெண்ணின் உயிரற்ற உடலை அவரது பணப்பையுடன் மீட்டனர். அந்த மூதாட்டியின் உடல் சிதைந்த நிலையில் காணப்பட்டதால் அவர் உயிரிழந்து பல நாட்களாகி இருக்கலாம் என கருதப்படுகிறது. மூதாட்டியின் வயது முதிர்வை கருத்தில் கொண்டு அவரது மரணம் இயற்கையான காரணங்களால் நிகழ்ந்திருக்கலாம் என்று ஆரம்பகட்ட விசாரணைகள் தெரிவிக்கின்றன. மரணத்திற்கான உண்மையான காரணத்தை கண்டறிய பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது. மேலும் கொள்ளையர்கள் மூதாட்டியின் பணப்பையில் இருந்த சுமார் 100 யூரோக்களை தொடவில்லை. அவர்கள் உடலை கண்டதும் அங்கிருந்து உடனடியாக ஓடிவிட்டனர் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் இறுதி சடங்கு நிலையத்தர் மூதாட்டியின் உடல் அப்புறப்படுத்தப்பட்ட சில நிமிடங்களில் பின்னர் அவரது பணப்பையில் இருந்த பணம் காணாமல் போனவை தெரிய வந்தது. திருடியதாக சந்தேகிக்கப்படும் இறுதிச் சடங்கு நிலையத்தை சேர்ந்த 2 ஊழியர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் வைக்கப்பட்டனர்.